டிடிவி தினகரின் வாக்குகளை பிரிப்பதற்காக அமமுக வேட்பாளர் பெயரில் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையை நிறுத்தியிருப்பதாக அமைச்சர் மணிகண்டன் கூறியுள்ளார். அதிமுக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நயினா நாகேந்திரனை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக நேற்றிரவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் ராமேஸ்வரம் சென்றார். தங்கச்சி மடத்தில் அமமுக வேட்பாளர் ஆனந்த் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியே அமைச்சர் கார் செல்ல அதனை அமமுக கட்சியினர் வழிமறித்து ரகளையில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்தை சீர் செய்து அமைச்சரை போலீசார் மீட்டு அனுப்பி வைத்தனர். அதனையடுத்து ராமேஸ்வரத்தில் பரப்புரை செய்த அமைச்சர் மணிகண்டன் அமமுக அதனோடு கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ மற்றும் திமுக கூட்டணியை சரமாரியாக வறுத்தெடுத்தார். டிடிவியை தோற்கடிக்க அந்த கட்சி வேட்பாளர் பெயரில் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையை நிறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். அமமுக கட்சி என்று ஒரு கட்சியா? ஆமை மூக்கன் கட்சி, ஆமை பிறந்த கட்சிடாது. முட்டா பசங்களா? முட்டாள்கள் பின்னால் முட்டாள்களும் சேர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கட்சிக்கு சின்னமும் கிடையாது, எந்த ஒரு வாக்கும் கிடையாது. ஏன்னா குக்கர் சின்னத்தை கூட நாங்க தான் வாங்கி வச்சிருக்கோம். யாரு? இந்த முட்டா வாக்கு மையம் பேர்ல நாங்களே ஆனந்த் ஒரு கேண்டிடேட்டையும் போட்டு வச்சிருக்கோம். அதனால நீங்க தோல்வி உறுதி. நீங்கள் தோல்வி தோற்க போறது உறுதி. டிடிவி தினகரன் தலைமையிலான அந்த கட்சி தோல்வியை தான் சந்திக்க போகிறது. அதுவும் 5வது இடம் 6வது இடத்துக்கு தான்.